இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலதீவுக்கு வந்து போய் கொண்டிருக்கோம். டென்ட் அடிச்சிருக்கீங்க நம்மகிட்ட உறவுகள் வந்து முழு பேருமே டென்ட் அடிச்சிருக்கீங்க. போட்டை கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து இறங்கு பாலம் போட். இதில் பாருங்க மீன் எல்லாம் வந்து பாலதியில் வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு வந்து இந்த மீன்கள் எல்லாம் கொண்டு போய் கொண்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலதிக்கு வந்து போய் கொண்டிருக்கோம். பேங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்க ஒரு போட் ஒன்று வருது, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது. பாருங்க ஒரு படம் ஒன்று வருது பாருங்க, எவ்வளோ என்ன வேகத்தில் வருதுன்னு பாருங்க. டென்ட் அடிச்சிருக்கீங்க நம்மகிட்ட உறவுகள் வந்து முழு பேருமே டென்ட் அடிச்சிருக்கீங்க. போட்டை கொண்டு எங்கே பார்க் பண்ணுறதுன்னு தெரியாமல் அண்ணா நிற்கிறார். என்ற கரையில் விட்டால் தான் எங்களை சேஃபாக வைக்கலாம்ட்டு இங்கே பாருங்க. போட்டில் பாருங்க ஃபுல்லாக அவ்வளோ நிற்கிதாண்டு. இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் வந்து குடிசையிலாம் போட்டு அவங்க தங்குறதுக்கான ஏற்பாடுகள் வந்து செய்து கொண்டிருக்கணும். பாருங்க இல்லை பாருங்க கோயிலில் வந்து பூஜைகள் எல்லாம் வந்து துவங்கிடுது, அதை பார்க்க தான் நாங்கள் போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் வந்து நிற்கிறோம். பாருங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து இறங்கு பாலம். போட்டில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து கொடியெல்லாம் கட்டியிருக்கு. பாருங்க இப்போ வந்துட்டோம். பாருங்க கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து பாலதீவு அந்தோனியார் கோயில். எத்தனையோ பேர் சிலுவைகளை சுமந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற மனநிலை நமக்கு வரும். பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலுவைப்பாதை வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. உதவிக்கரத்தை நீட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றனர். எவ்வளவு மக்கள் வந்து வந்திருக்கிறார்கள். கிறிஸ்தவ நியதி. நாங்கள் ஆண்டவர் இயேசுவோடு கல்வாரி எனக்கு மஞ்சள். ஆனால் எங்கே கோயிலுக்கு போனாலும் இந்த கடையிலுக்கு மெயின் சாப்பாடுக்குமே திருப்தியாக இருக்காது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஏராளமான மக்கள் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பாலதீவு பெருநாள நற்கருணை வழிபாடு வந்து நடைபெற்று கொண்டிருக்காங்க. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து
வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது தந்தையை உணவாக கொடுக்கின்றேன், அதை உலக வாழ்வதற்காகவே கொடுக்கின்றேன். நான் உங்களுக்கு இவர் தமது தந்தையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், மானிட மகனுடைய தந்தையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடிப்பால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள்.